ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி நம்ம வந்து டேக்குக்கு பிஎலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மை பொசசிவ் ப்ரொஃபஸர் மாமா. பிடிக்காதவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு நிறைய வியூவர்ஸ் போகும், அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தயவுசெய்து பண்ணிடுங்க. இதில் டாப் ஜேகே தான். ஃபோர்ஸடு மேரேஜ் வரும். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரூவும் வேணாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜேகே அண்ட் தயாங் ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் தாண்டா நடந்துட்டுருக்கு. இப்படியே ஜேகே தயாங் பார்த்து, ஏய் உங்ககிட்ட என்னோட சொன்னேன், வேணா சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? ஏன்டா அப்படி வியர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா? லொத்தத்துக்கு கோட்டிக்கிட்டு இருக்கியா? கோட்டிக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல. சும்மா என்னைய எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டீங்களே. உங்களை எனக்கு பிடிக்கல. உங்கள் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜே பண்ணிக்கிட்டேன், அப்புறம் என்னடா வாழ மாட்டேன்னு இருக்கா? ஃபோர்ஸ் பண்ணி வாழ்ந்துக்கிற வேண்டியதா? ஆமாம், இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் தானே பேசுகிறேன், பேசலாம்ல. எல்லாமே அந்த ட்ரெஸ் எதுக்கு இப்படி ஃபேர் பண்ணேன்னு கேட்டேன். நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மாதிரி இருங்கடா, அது போடாமல் இதை போட்டுட்டு காட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. சி, எதுக்கு இப்படி பொறிக்குமே பேசுகிறீங்க? ஏய், பொறுக்கி தாண்டா. அவனைய பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொஃபஸர் கிடையாது, பொறுக்கி. புரியுதா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக இன்ச்சாக உனக்கு சொல்லி கொடுப்பேன். லைஃப் பாடம் அண்ட் காலேஜ் பாடம் ரெண்டுத்தையுமே உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே இப்போ தயாங்கோட கழுத்தில் அப்படியே தலையெடுத்து கட்டிடுறான். இப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. அந்த ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கவே தயாங்க்கு பிடிக்காது. என்ன நடந்திருக்குன்னா, தயாங் வந்துட்டு அவங்க காலேஜில் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசியிருப்பான். அதுக்கே ஜெலஸான ஜேகே வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் தயாங்கை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சுட்டு தயாங்கிட்ட போய்ட்டு சொல்லியிருப்பான். தயாங்க்கு பிடிக்கல, வேணான்ட்டு. ஆனால் தயாங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி தான் இப்போ மணவரையிலே உட்கார வச்சு தலையுமே கட்டிட்டான். இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே தயாங்க உட்காந்துட்டு இருக்கான். தயாங்கா, உன் லைஃப் எதுக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு? இவங்கள போயிட்டு மேனேஜ் பண்ணியிருக்க. கரெக்டு தான், இவங்க ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, பொறுக்கி தானே. இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தயாங்க உட்காந்துட்ருக்கான். இப்போது சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே மேரேஜுக்கு அந்த இதுக்கு எல்லாமே நடக்குது. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நைட்டு தான் ஆகுது. இப்போ தயாங்கோட அம்மா தான் தயாங்கோட ஹேண்டில் இந்தடா பால் கொண்டு போய் ஜெயிக்கிட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாங்க. ஆமாம், இந்த மூவரை கட்டிக்கு பால் ஒன்று தான் குறைச்சல. ஐயோ, இதை வேற கொண்டு ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ மாமா போயிட்டு நம்ம பார்க்கணுமா? பேசாட்டி செவரு எதிரி குதிச்சுங்கிட்ட அது ஓடி போயிடுவோமா அப்படின்ற மாதிரி தயாங் திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்டெப்பில் நிற்கிறான். சிலக்கிட்டே நாங்கள் நின்றுட்டுருக்கா, பால் கைக்கு வந்துச்சுல, ரூமுக்கு வா. ஏன்னா சும்மா ரூமுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. அச்சோ தயாங், இன்னைக்கு நீ செத்தடா. ஐயோ, இதை எப்படியாவது ஸ்கிப் பண்ணிடு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த பால் சொம்போட அப்படியே ஸ்டெப்பு ஏறான். இப்போ ஜேகே நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே தயாங்க பார்த்துட்ருக்கான். தயாங் இப்போ எப்படி இருக்கானா, ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கான், ஒயிட் கலரில் பேண்ட்டு போட்டிருக்கான். அவனோட லிப்பில் லைட்டாக லிப்ஸ்டிக்கு ஒரு பிங்க் கலரில், அவனோட ஃபேஸில் சீஸில் லைட்டாக ரோஸ் பவுடர், அவனோட இயரில் காதில் ஒரு சின்னதாக கடக்கன், இப்படி தான் போட்டிருக்கான். அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கான். ஜேகேக்கு தயாங்க பார்க்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே டாப் டு பாட்டம் தயாங்க பார்க்குறான். வா, என்னம்மா இருக்கடா என் பொண்டாட்டி, வா. இந்த பால் இன்னைக்கு காலியாகுமா இல்லை வேறு காலியாகுமானே எனக்கே தெரிலையே. சரி, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ரூம்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம், வா அப்படின்றான். இப்போ தயாங்க ஒரு மாதிரியே ஜேகே போயிட்டு நின்றுட்டு, மாமா படிக்கணும், எக்ஸாம் வருது,
நான் சொல்லித்தரேன்டா. நான் படிக்கணும். நீங்களாம் சொல்லித்தர வேணாம், நானே படிச்சுக்கிறேனே. அடிங். நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன்ல, மாமாவே ப்ரொஃபஸரு, இதுக்கப்புறம் என்ன? வா, ரூமுக்கு போகலாம். ஐயோ மாமா, நான் படிக்கணும். ஏய், மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு படிக்கணும் படிக்கணும்னா எப்பட்றா? எப்படி? தயங்க, இங்கே பாரு, இங்கெல்லாம் சுத்தமாக முடியல, இங்கே பாரு, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கோட சீஸை கப் பண்ணிட்டு அப்படியே தயங்கோட சீஸை அப்படியே தயங்க கீழே பார்க்க சொல்கிறான். இப்போ அப்படியே தயங்க கீழே பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரியாக ஜெக்கிக்கு பார்ட்டு வெளில தெரியுது. இப்போ அப்படியே தயங், என்னம்மா இது? அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு காலையிலேருந்தே அடக்க முடியல. அதுக்கு மேலே நீ வேற ரொம்ப எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த. எனக்கு அப்படியே செவ்வளை காட்டி இருக்கலாம் போல் இருந்துச்சு. இப்போ ஒழுங்கா ரூமுக்கு வா. அப்படிலாம் டைம்லாம் பார்க்க வேணாம், சட்டுன்னு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து நீ விடிய விடிய கூட படி. நான் உனக்கு பாடம் நடத்துகிறேன், புரியுதா? ஐயோ மாமா வேணாம். டிங். மாமா மாமான்னு கூப்பிட்டு வேணாண்டுக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பால் சொம்ப தயங்கோட ஹேண்ட்லேருந்து பிடிக்கிட்டு அப்படியே தயங்க தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறான். இப்போது ரூமுக்கு போயிட்டு அப்படியே தயங்க ரொம்ப சாஃப்டாக பெட்டில் உட்கார வைக்கிறான். தயங்க அப்படியே ஜெய்கேவை பார்க்குறான். மாமா வேணாமே, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தயங்க அப்படியே ஒரு ஃபோன் கால் வருது. தயங்க எடுத்து, மாமா என்னோடய ஃப்ரெண்டு தான், அட்டன் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி தயங் ஜெக்கிட்ட கேட்குறான். ஜெக்கி ஃப்ளாப்பே ஆகிட்டான். ஏய், இப்போ என்னடா? அந்த ஃபோன் கால் பேசணும், அவ்வளோதானே, பேசு பேசு. அதுக்கு எதுக்கு தான் இவ்வளோ க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குற? எவ்வா முடியல. ஏய், 5 நிமிஷம் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ளே நீ பேச முடியணும், ஓகேவா அப்படின்றான். தயங்கும் தலையாட்டிட்டு இப்போ அந்த ஃபோனை அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். பேசுகிறது வேறு யாரும் இல்லை, தயங்கோட ஃப்ரெண்டு தான். மேரேஜ் ஆனதை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. எப்படி லைஃப் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தயங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப சிரிச்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தயங்கு வீடியோ காலும் வந்துடுது. அப்படியே அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணி பேசுகிறான். சொல்லிட்டேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னைய பார்க்க தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குதா? எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இப்போ மட்டும் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கலனா நானே உன்னைய தட்டி தூக்கிட்டு போயிருப்பேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ, அவ்வளோ பிங்கிஸாக இருக்க உன் ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சும்மா விளாட்டுக்கு நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அவங்களுக்குள்ளே தான் நின்றுருப்பான். அவனுக்கு அப்படி தான் ஏறுது. ஏ தயாங்கா, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தேன், மரியாதையாக ஃபோனை கட் பண்ணிடு. மாமா சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்லு டீம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் எப்படி எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு? ஐயோ என்னால் தான் படிக்கவே முடியலை. எங்கள் மாமா என்னையும் படிக்கவே விட மாட்டாங்க. நீயும் நானும் சேர்ந்துட்டு நாளைக்கு குரூப் ஸ்டடி எடுப்போமா? நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரையா? நம்ம 2 பேரும் படிப்போமா? 1 வாரமாகவே நான் படிக்கலை டீம். எங்கள் வீட்டில் அது இது சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லிட்டு என்னை படிக்கவே விடலை. நான் 1 வாரமாக படிக்கலை. நாளை கழிச்சு எக்ஸாம் தானே, நீ நாளைக்கு வந்து எனக்கு கைட் பண்ணுறியா? நீ தானே லீடர் அப்படி சொல்லிட்டு தேங்க ரொம்பவே க்யூட்டாக இப்போ அந்த டீம் கிட்ட பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்க ஜேகேக்கு தான் ஏறுது. தயாங்கா ஃபோனை கட் பண்ண, நான் நார்மலாக சொல்லும் போதே கட் பண்ணேன், இல்லாட்டினா என்ன ஆகுனே தெரியாது. மாமா சும்மா கட் பண்ண, நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட 1 வாரம் கழிச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ மிஸ் பண்ணி தெரியுமா என்னோடய ஃப்ரெண்டை? சும்மா இருங்க டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு பக்கத்துலேயே நான் ஒருத்தன் இருக்கேன். யானையை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்காத சொல்லியிருக்கியாடா? சொல்லியிருக்கியா? மாமா உங்களை மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் டேக் மீ அப்படிலாம் நினைக்காத சொல்லியிருக்கியா? அதுவும் வாய்மயிலேருந்து வர மாட்டேங்குது. எவனையோ ஒருத்தவனை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்க. குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன்ட்டு இருக்க. உங்கள் பாரு, அதெல்லாம் ஒரு மயிரும் தேவை கிடையாது. அந்த மாதிரி என்ன சொன்னால் க்யூட்டாக இருக்கியா? ஜேகே மேட்ச் பண்ணலைன்னா நான் மேட்ச் பண்ணிக்கிருவேண்ணா, அடுங்க அவனை செவ்வளோ பேத்துருவேன்னு சொல்ல. என்ன டைம் உங்ககிட்ட அப்படி பேசினா அவன் செவ்வளோ பேந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயங்க மாட்டிகிட்ருக்கான்.
இப்போது தயாங்கோட அம்மா தான் தயாங்க கூப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ! எதுக்குடா உங்கள் அம்மா வேற உன்னைய கூப்பிட்றாங்க? எனக்கு என்ன தெரியும்? போய் கேட்டால் தானே தெரியும். பாரு தயாங்கா, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, முடியலை, எனக்கு ரொம்பவே நட்டுக்கிட்டு நிற்குது, சீக்கிரம் போயிட்டு அண்ணான்னு கேட்டுட்டு வந்துடுறியா? அம்மாவால் முடியலடா, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும், புரியுதா? புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அப்படியே தாயாங்கும் ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க தயாங்கோட மேரேஜுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இப்போ வந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அவனுமே ரொம்ப ஹாப்பியாக குடுகுடுன்னு ஸ்டெப்பை விட்டு இறங்கி ஓடி போயிட்டு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு வரணும்னு தோணுச்சா? என்னோடய மேரேஜுக்கெலாம் வரல, வாங்க 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 எல்லாருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் உட்கார வச்சுட்டு, இருங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் போய் கலர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்போ ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே கலர் எடுத்து எல்லாத்துக்குமே இது கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜெகி பார்க்குறான், நான் பேசிகிட்டு இருப்பாங்க. அக்கா எவ்வளோ நேரமா? அடப்பாவி, இன்னைக்கு நடந்த மாதிரி தான். ஆஹா, இதுக்கு மேலே நம்ம இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வெளில போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் ரூமை விட்டு வெளில வரான். வந்து பார்த்தா இங்கே தயாங் எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கான். ஜெகிக்குனா வருதே கோவம். ஐயோ, எனக்குன்னு எங்கிட்ட இருந்துடா வருவீங்க? ஏண்டா இவ்வளோ நேரம் இவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பக்கிகளாவது வந்தீங்களா? இப்போ மட்டும் எதுக்குடா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு என் முடியே ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பான ஜேகே அப்படியே ஸ்டெப்பு விட்டு ஒரு மாதிரி தயாங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே வரான். இப்போ தயாங்க பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதுதான் உங்கள் மாமாவா? ரொம்பவே க்யூட்டாக இருக்காருப்பா, ஆனால் ஒன்றா லெவலுக்குலாம் இல்லை, நீ தான் ரொம்பவே க்யூட்டு, காலேஜில் எத்தனை பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நீ யாரையுமே மேரேஜ் பண்ணிக்காம எதுக்கு இவரை போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகிக்கு செம கோவம். ஏய், எதுக்குடா எல்லாரும் வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன கேள்வி? தயாங்க பார்க்க தான் வந்திருக்கோம் சார். தயாங்க பார்க்க வந்தீங்கன்னா மூடிட்டு அவனை பார்த்துட்டு கிளம்பணும். ஆனால் என்னை தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. நான் நக்கல் மயிர் பண்ணிட்டுருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எல்லோரும் கதறி அழுவீங்க, தெரியுமில்ல இந்த ஜெகேவை பற்றி. அதுக்கு அவரை போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நான் தேவையாடா உங்களுக்கு? என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணாமல் எல்லோரும் எந்திரிச்சு கிளம்புறீங்களா வீட்டுக்கு? இல்லாட்டினா என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்புறம் எக்ஸாமுக்கு படிக்க முடியாது, ஓவராக அசைன்மெண்ட்டாக கொடுத்துட்ருப்பேன், அப்புறம் அழுதுருவீங்க எல்லாம். இப்போ ஒழுங்கா இருந்துச்சு வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்கான். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஜேகே வெறுப்பேற்றுறாங்களாமா, அதுக்காண்டி இப்படி சொல்லிட்டு திரியிறாங்க. ஆனால் ஜேகேக்கு இதெல்லாம் செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா தயாங்க நடுவில் உட்கார வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜேகேக்கு ஜெலஸ் ஆகுது. தயாங்கா, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தேன், ஆனால் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எந்திரிச்சு ரூமுக்கு வரையா? எல்லாம் இங்கேருந்து துண்டு கட்டாக உன்னை தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு இருக்கான். இப்போ தயாங்க, ஐயோ மாமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நான் அவங்கக்கிட்டலாம் பேச வேணாமா? இத்தனை நாள் பேசிக்கிட்டு தானடா இருந்த, ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பேசிக்கிட்டு தானே இருந்த, ஒரு வாரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு தானடா இருந்த, இப்போ என்னத்தடா பேசி தொலைய போகிறீங்க? எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காதடா தயாங்கா, எங்கள் மாமா ரொம்பவே பாவம், வந்துரு வந்துரு அப்படின்னு இருக்கான். இப்போது தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் என்னத்தடா வந்துருன்னு உங்கள் மாமா சொல்லிட்டு இருக்காங்க. லூசுங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க, நான் போய்ட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துக்குருவாங்க. வாண்டுங்களா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா? ஏன்டா என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது இத்தனை நாள் நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் டேயில் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்களா? எப்பா சாமிங்களா, என்னாலலாம் இந்த பனிஷ்மெண்ட் தாங்க முடியல, தயவு செய்து உங்கள் காலில் கூட விழுகிறேன், ப்ரொஃபஸரை கெஞ்ச விடாதீங்கடா, கிளம்பி போங்க, ஓகேவா? இப்போ என்னோட தயாங் பேபி கூட நான் ஸ்பெண்ட் பண்ணோண்டா, கிளம்புங்கடா, ஏன்டா என் ஜீவனை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியும், எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சார் அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம் சார், இன்றைக்கி தான் கூட உட்காந்து விடிய ஆர்கெஸ்ட்ரா விளாட போகிறோம் சார். அது விடிய உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா விளாட போகிறீங்களா?
டேய் இங்கே ஆர்கெஸ்ட்ரா நடத்த வேணாம், நான் ரூமில் வச்சு கச்சேரியே நடத்துகிறேன், அவனை விடுங்க. விடிய விடிய எனக்கும் தயாங்கும் அங்கே கச்சேரி தான் நடக்கும். நீங்கள் வேணா இங்கே உட்காந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா விளாடுங்க, தயாங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஜேகே பேசிட்டு இருக்கான். ஆனால் வந்திருக்கவங்கலாம் ஜேகேக்கு மேலே இப்போ தான் ஜேகேவை வச்சு செய்ய முடியுன்ற மாதிரி அவங்க இப்படி திங்க் பண்ணிட்டு தயங்க அனுப்பவே மாட்றாங்க. தயங்கோட கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு செம இரிட்டேட்டிங் ஆகுது. ஏற்கனவே தயங்க அனுப்ப மாட்றாங்கன்னு வேற கடுப்பில் இருக்கான். இதில் கையும் வேற பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கடுப்பாகுது. ஏய் வாண்டுகளா, ஒழுங்கா தயங்கோட கையை விட்டுருங்க, அவனை தொடாதீங்கடா, அவனை சொல்கிறதுக்கு நான் மட்டும்தான்டா லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். ஐயோ என் கண் முன்னாடி இப்படிலாம் பண்ண எனக்கு அப்படியே ஏறிக்கிட்டு வருது, அவனை விட்டுருங்க. ஏய் என்னடா மயிறு, வீம்புக்குனே வெறுப்பு மயிரை ஏற்றிட்டுருக்கியா? வந்துரு, கெஞ்ச விடாத. அப்புறம் நான் மிஞ்சினேன்னு வையி அவனே நீ செத்த வச்சு செய்வேன், விடிய விடிய செய்வேன், ஒழுங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி ஜெகே மிரட்டிகிட்ருக்கான். ஆனால் தயாங்க்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துட்டு ஜெகேவை ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஏய் எவ்வளோ நேரம் ஆர்கெஸ்ட்ரா விளாடுவீங்க? எவ்வளோ நேரம் விளாண்டு தொலைய போகிறீங்க? சொல்லி தொலைங்க. ஒரு மணி நேரம் சார், 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து தயாங்க கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், தயாங்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சொல்ல 1 மணி நேரம் கழித்து வருவேன், அப்பயும் தயாங்க வில்லைனா தயாங்க தூக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகியுமே ஒரு மாதிரியா பாவம் மாதிரி இப்போ தயாங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இப்போ ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு அவனால் இருக்கவும் இல்லை. ஐயோ இன்னும் 1 மணி நேரம் சொல்கிறாங்களே, ஐயோ நம்மளை வச்சு செய்யுதுங்களே இந்த பாட்டுக. ஏ ஜேகே இப்படி வந்து இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டேடா, இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டேயே. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் அது பகலாதுன்னு சொல்லிட்டு பகல்லே இழுத்து முடிச்சு விட்ருக்கணும். தெரியாதனமா நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இப்போ இவங்க என்னன்னா இவனை விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனால் ரூமில் இருக்க முடியல. ஏன்னா கீழே வெறும் சிரிப்பு கும்மாளமும் தான் இருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே ஜேகேக்கு ஏறிக்கிட்டு வருது. ஏன்னா வந்துட்டு தாயாங் சிரிக்கிறது தான் ரொம்ப சவுண்டாக கேட்குது. டேய் என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என் கூட இருக்கும்போது கூட இப்படி சிரிக்க மாட்டியாடா? எனக்கு இப்படி பத்திக்கிட்டு தான் வருது, வந்தும் தொலைய மாட்டுற. அவங்க கூட போயிட்டு உட்காந்துட்டு அப்படி பேசி சிரிச்சிட்ருக்க. ஏ ஜேகே இதுக்கு மேலே இங்கே இருக்காத, நீயும் போயிட்டு ஆர்கெஸ்ட்ராவில் ஜாயின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவனால் அங்கே இருக்க முடியல. இப்போ நேராக ஸ்டெப் இறங்கி தான் வரான். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, டே உன் மம்மாவனை விட மாட்டார் போலுக்குடா, நீ போகிற வரைக்கும் இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பார் போலுக்கே, அந்த லூஸ் அப்படி தான், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம விளாடுவோம் அப்படின்ற மாதிரி தயாங் விளாடுறதுலையே தான் மும்முரமாக இருக்கும். ஜெகே வந்து நிற்கிறான். தயாங்கா நீ மாமா விளாண்டுட்ருக்கேன், நீ விளாடுறா, நீ விளாடு, உனக்கு என்ன? ஏய் நானும் ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் வரேன். ஏய் இது என்னடா உட்காந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா மயிருன்ட்டு, இதெல்லாம் வேணாண்டா, நம்ம வேணா ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்லாமா அப்படின்றான். இப்போ எல்லாருமே ஐயோ ஆமாட தாயாங்க, நம்ம ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, சரி சரி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஃபன்னு தான், சாரே வந்து ஹைட் அண்ட் சீக் விளாட்லான்றாரு, வாங்க நம்ம எல்லோரும் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப குசியாக இருந்துருச்சு, துள்ளி குதிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜெகி பார்க்குறான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு, ஹைட் அண்ட் சீக் விளாட கூப்பிட்டதே இவன் கூட ஹைடாக ரொமான்ஸ் பண்ண தானே, மாவனை செத்தடி நீ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது எல்லாருமே அப்படியே சாப்பூத்திரி தான் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்துட்டு பட்டையாயிட்டான். இப்போது அவனை தான் போயிட்டு எண்ணிட்டு வர சொல்லி எல்லாரும் கொடுக்கணுன்னு ஓடி போயிட்டு சோபா கடையில் ஒளிகிறாங்க, கபோர்டுக்கு பின்னாடி ஒளிகிறாங்க, இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிகிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒளிஞ்சிட்ருக்காங்க. தயாங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம எங்கெல்லாம் போயிட்டு ஒளிகிறதுன்ற மாதிரி நிற்கிறான். இப்போ ஜெக்கே பார்க்குறான், ஏய் டைவர் குட்டி எங்கே ஒழியணும்னு சொல்லிட்டு தெரியலையா, இந்த மாமா கூடவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கையை இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ பசங்களாம் பார்த்துட்டாங்க, தயங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒளிய வைக்க கூட்டிகிட்டு போகிறேன்டா, மூடிக்கிட்டு ஒளிங்கிடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இப்போ தயங்க பிடிச்ச கையை பிடிச்சி செலுத்திட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே பட்டை என்னென்ன பையனும் பட்டை எண்ணி முடிச்சிட்டான். இப்போ ஜெகே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கிச்சனுக்குள்ளே ஓடி போயிட்டு அந்த சிங்க் தொட்டிக்கு அடியில் போயிட்டு உட்காந்துக்கிறான். உள்ளே வாடா. நான் வரமாட்டேன், அவன் கண்டுபிடிச்சிருவான்டா, கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். அப்போ நீ உள்ளே வரலன்னு வையே,
அப்புறம் நான் வெளில வந்து என்னென்னலாமோ பண்ணிடுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வேணாம், எவ்வளோ வந்துரு, மாமாவை ஏங்க வைக்காத, உடனே தாங்க வைக்காத, வந்துடுறான் மை டைகர் குட்டி அப்படின்றான். ஆனால் தயங்க போகவே மாட்றான். இப்போ பட்டையை என்னென்ன பயணம், வாரேன் வருகிறேன் வாழைப்பழம் தருகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஜேகே காதுக்கு விழுகுது. ஏய், உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீ கொடுக்க மாட்ற. அவன் பார்த்தியா என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்கான்னு, வந்துரு, எனக்கு வேணும், என்னை ஏங்க வைக்காத, தாங்க வைக்காத, கெஞ்ச வைக்காத, மிஞ்சிருவேன் அப்படின்ட்டு இருக்கான். லூஸ் மாதிரி பேசாத மாமா, கத்தாதடா, அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் பட்டையா நான் தான் போகணும், உன் கூட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயமோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து ஜேகே அவனோட லேபில் உட்கார வச்சுக்கிட்டே அவன் கூட ஓவராக ஹேண்டை வச்சு ப்ளே பண்ணிட்டே இருக்கான். சும்மா இருங்க, கண்டுபிடிச்சிட போகிறான். ஏய், அவன்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எவனாவது கிச்சனுக்குள்ளே வந்து தேடுவானா? தேடவே மாட்டாங்க, அங்கிட்டு தான் தேடுவாங்க. அதனால தான் உன்னை நேக்கா கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹைடா ஜேகே தயாங் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஜேகே தயாங்கோட நெக்கில் போயிட்டு ஃபைட் பண்ணுறது, அப்படியே ஓவராக ப்ளே பண்ணி தயாங் கூட டீச் பண்ணிகிட்டே இருக்கான். தயாங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அவன் கேட்க மாட்டான். இப்போது லிப்பை வச்சு தயாங்கோட பாடி பூரா ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தயாங் மாமா சும்மா இரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கூசுது. இப்படி பண்ணுறது, இப்படி சினிங்கிக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கான். ஏய், மூவ் ஆகாத, அவனுக்கு வேறு மாதிரி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டுவான் அவனோட பாட்டை வச்சு இப்போது தேங்க பின்னாடி இடிக்கிறான். அம்மா என்ன பண்ணுற? என்னென்னமோ பண்ணணுன்னு தோணுது, இப்படிலாம் மூவ் ஆனேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இப்போயே இங்கேயே நடத்திடுவேன், கம்முன்னு இரு, வெறும் ப்ளே மட்டும்தான் பண்ணுவேன், ரியால் கச்சேரி ரூமில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்போ நீ விளாடணுன்னு தானே சொன்னேன், நீ பிசாட்டிக்கு விளாடு, நான் பிசாட்டிக்கு டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான். அங்கே தேடிக்கிட்டே இருந்தவங்க மாங்காவாக இருப்பாங்க போலுக்கு, கிச்சனுக்குள்ளே ஒளிவாங்கன்னு கூட ஏன் தெரியாது. இவன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அது கூட கேட்காம அங்கிட்டு எங்கள் ஜேகே சார் காணோம், தயங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா மழை வீசி தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே தயங்கு காது கிட்ட போயிட்டு சொன்னேன்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடி கட்டின முட்டாளுன்னு சொன்னேன்ல, பார்த்தியா எவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசுகிறது இவன் காதில் விழுகலை, அவ்வளோ தூரத்துக்கு மாங்காவாக இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸு, நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் கரெக்டு தான் தயாங்க, இவங்கெல்லாம் சரியான வட்டி கட்டினா முட்டாள், புரியுதா? இவங்கெல்லாம் படிப்புலையுங்காடி சரி, எதுலேயுமே சரி, ஒன்றுமே கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூடலாம் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் உனக்கு காலேஜ் பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ரொம்ப பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் இவங்க கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு தெரியாமல் இந்த மாமா ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க நீ அப்படியே படிக்கணும்டா, புரியுதா என் செல்லக்குட்டி, மை டைகர் குட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட லிப்ஸை பிடிச்சி இழுக்கிறான். இதே சேம் டைம் அந்த பட்டையானால அந்த பையன் இவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிடான். ஏன்னா லிப்ஸை பிடிச்சி இழுக்கவும் தயாங்க்கு வலிச்சிருச்சு, அவங்க கத்தவும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெய்க்கு இப்படி தலையில் அடிச்சிட்டு, ஐயோ டபுள் ஸ்டைலே, இப்போ நான் தான் பட்டையாகணுமா, வேறு வழியே கிடையாதா, சரி நானே பொட்டை ஆகி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெகே போயிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் என்றால் எல்லாருமே தனித்தனியாக போயிட்டு ஒளியிறாங்க. இப்போ ஆங்கு எங்கே போயிட்டு ஒளியிறதுனே தெரில, அதனால் அத்தை கிச்சனுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். இப்போ எல்லாருமே ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ ஜெகே அப்படியே ஒவ்வொரு ஆளாக தேடிக்கிட்டு இருக்கான். ஏய் வாண்டுங்களா, ஒழுங்கா வந்துடுங்க, என் பொண்டாட்டி எங்கடா இருக்கான், சொல்லி தொலைங்கடா. ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை தான் கண்டுபிடிப்பேன், இப்போ பொண்டாட்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்க கண்டுபிடிப்பேன். ஒழுங்காக வெளில வந்துடுங்க, நான் தேடினேன்னா நீங்கள் விடிய கூட தேடுவேன், என்னையெல்லாம் தேட வைக்காதீங்க, வெளில வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஜெகி இப்படியெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. ஆனால் யாரையுமே தேட மாட்டான். அவனோட கண்ணு தயாங்க மட்டும்தான் தேடுது, மற்றவங்கள தேட மாட்டேங்குது. எங்கடா இருக்க, தயாங்கா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் தேடிக்கிட்டே போகிறான். தயாங் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்டிங்கில் பேந்த முழிச்சிட்டே நின்றுட்டு இருந்தால அப்போ கிச்சனுக்குள்ளே தானே போயிட்டு ஒளிய வச்சான். அதே மாதிரி சிங்கத்தொட்டிக்கு அடையில இருப்பான்னு தான் போயிட்டு பார்க்குறான். ஆனால் அங்கே இல்லை.
எங்கே போனா இங்கே இல்லையே, ஒருவேளை சோபா கடையில் ஒளிஞ்சிருப்பியோ, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளில வரான். ஆனால் தயாங்கோட ஃபெமிலியர் ஸ்மெல் அப்படி அடிக்குது. தெரியும்டா மை பொண்டாட்டி, மாமா எங்களை ஒளியை கற்றுக் கொடுத்தேனோ அங்கே தான் ஒளிவன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ எங்கே எங்கே தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெகிக்கு வாட்டர், அதாவது தண்ணி தவிக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே வாட்டர் எடுத்து வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கிறான். இப்போது ஜெகியோட கை மிஸ் ஆகி அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி மட்டும் கீழே விழுகுது. இந்த மூடி வேற அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு மூடி எடுக்கிறான். இப்போ பார்க்குறான், அப்படியே தயாங்கோட கால் மட்டும் தெரியுது. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை மூடிட்டு அப்படியே அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மாதிரியாக ஆட்டிடியூடாக நடக்கிறான். ஏண்டா பொண்டாட்டி, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்தால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? உன் மாமே பாஸ் ஆனாலும் அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவேன், பட்டை ஆனாலும் அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு அப்படியே இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போயிட்டு நிற்கிறான். தயாங்கா, ஒரே பட்ட நீ தோத்துட்ட, இப்போ நீ தான் போயிட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்புறமா கண்டுபிடி, இப்போ நான் உனைய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு அது உள்ளே போயிட்டு இப்போ தயாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணிட்டுருக்கான். சும்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணிக்கிட்டுருக்கேன், மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்போ தயாங்க ஸ்கிப் பண்ணிட்டு, ஆமாம் டீம் கால் பண்ணான், நாளைக்கு குரூப் ஸ்டடி இருக்காமா, என்னை கூப்பிட்றான், நான் போயிட்டு வரட்டுமா? டிங்ஸ் அவ்வளோ காட்டி விட்டேன்னு வை, குரூப் ஸ்டடி மயிர் ஸ்டடின்ட்டு அந்த டீம் கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. நல்ல வேலை அந்த போகிறம்போக்கு இங்கே வரல, இங்கே வந்திருந்தான்னு வச்சுக்கோ, அவனே இந்நேரம் உனக்கும் எனக்கும் ஊடால எல்லாமே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி த்ரில்லிங்லாம் இருக்காது. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே யாருக்குமே தெரியாமல் ஹைடாக அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுறது, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. ஏங்க டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லு, எனக்கு மேலே ஜெலஸ் ஆகுறது, பொசிசிவ் ஆகுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த டீமோட பேர் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் பற்றிக்கிட்டு வருது. அவன் வீட்டுக்கு வந்தான்னு வெயி, அவனே உனக்கு டெய்லியும் பனிஷ்மெண்ட் நைட்டாக தான் இருக்கும், புரியுதா? பாடத்தில் மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்டா, புரிஞ்சுக்கோ. ரொமான்ஸில் வேறு லெவலில் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அதனால அந்த டீம் மாதிரிலாம் இங்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி திருப்பியுமே தயாங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ தயாங்க திருப்பியுமே ஸ்கிப் பண்ணுறான். என்னடா மயிறு, என்னை ஏன்டா அப்படி தவிக்க வைக்கிற? மாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் போயிட்டு பட்டையாயிட்டு நான் எண்ணிட்டு வருவேன்னா நீங்கள் ஒலைவீங்களாம். அதெல்லாம் ஒரு மாதிரி தேவையில்ல, ஆட்டை எப்பயே முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா டைம் 1 hour, நீங்கள் கேட்ட 1 hour முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேயே ஆரம்பிக்கணும், புரியுதா? நீ வா கிளம்பலாம். ஆமாம் போமாம்மா, இன்னும் விளாடணும், டிங்ஸ் விட பேந்துருவோம். இன்னொரு தடவை விளாடணும்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது தயாங்கா. விளாடுவோண்டா, ரூமில் போயிட்டு பெட்டில் விளாடுவோம். மாமா வேறு மாதிரி சொல்லித்தரேன், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு பிடிக்கும். அப்புறம் நீ ஏன் வந்துட்டு மாமா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். அதுக்கு நான் கேரண்டி, நம்ம பெட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தயாங்க பிடிச்சி கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ தான் போங்க மாமா, நான் வர மாட்டேன், நீங்கள் நாளைக்கு நான் டீம் கூட குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன், நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு, இப்போ என்னோட பொண்டாட்டி நாளைக்கு அவன் கூட போய்ட்டு குரூப் ஸ்டடி பண்ணணும், அவ்வளோதானே, மாமாவே கூட்டிகிட்டு போகிறேன், 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணுங்க, அப்புறம் எந்த மாதிரி நம்ம ஹைடாக ரொமான்ஸ் பண்ணுவோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜெலஸாகவும் தயாங் மேலே இருக்கிற லவ் ஃபாலி இப்படி கேட்டுட்ருக்கான். தயாங் அப்படியே ஜெக்கியோ பார்க்குறான். அங்கேயும் வருவீங்களா? ஏய், நான் உனக்கு கண்ணன்டா, உனக்கு ராமன், நான் எல்லா இடத்துலையும் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? அப்பெல்லாம் எங்கேயெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஆணையை விட்டுட்டு போயிட்டு அவனாவது என்கிட்டேருந்து ஆணையை கொத்திட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது? சொல்லு மாமா, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த தயாங்க எப்பயுமே உனக்கு மட்டும்தான், அது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால
நாளைக்கு நான் உன் கூட வருவேன், நீ குரூப் ஸ்டடி பண்ண, கம்முன்னு நான் அங்கே உட்காந்துட்ருப்பேன். யார் நீ கம்முன்னு உட்காந்துட்ருப்ப, அங்கே வந்து டீம் ஏதாவது செய்யாமல் இருந்தால் சரிதான். அவனை என்னத்தடா நான் பண்ண போகிறேன், நான் உடனே தாண்டா பண்ணுவேன், அவனே மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் அவன் கூட நீ பேசினேன்னு வச்சுக்கோ, அவனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் நைட்டாக தாண்டா இருக்கும். ஐயோ என்னோட பொசசிவ் ப்ரொஃபஸர் மாமா எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்காண்டி தான் உனக்காண்டி தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்பயுமே என் கூட மட்டும்தான் பேசணும், அந்த மாமா கூட மட்டும்தான் பேசணும், புரியுதா? அம்மா உன் மேலே பொசசிவ் ஆகுறேன்னா அவ்வளோ உன்னைய லவ் பண்ணுறேன்டா டைகர் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே டயாவோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். இப்போ இவங்க என்னடா இவர் பட்டையாயிட்டு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்து இப்போ ஜேகேவை தான் தேடிட்டு இருக்காங்க. ஜேகே பட்டையானது மாதிரி தெரியல, இவங்க பட்டையாகி ஜேகேவை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. எங்கே போனார் இவரையும் காணோம், தயாங்கையும் காணோம், 2 பேர் ரூமுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. ஆனால் ரூம் ஓப்பனில் தான் இருக்குது, ரூமுக்கு போயிருக்க மாட்டாங்களே. ஆள் ஒரு பக்கம் தேடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சன்லேயும் தேடுறாங்க, காணோம். ஆனால் அந்த கிஸ் பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்குது. என்னடா இந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தாண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இப்போ அப்படியே தயங்க அப்படியே வந்து ஜெக்கிவை தள்ளி வரான். 1 ஹவர் டைம் முடிஞ்சுடா, நானும் உங்களுக்கு 1 ஹவர் தான்டா டைம் கொடுத்தேன், டைம் முடிஞ்சு, அதனால் என்னோடய ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தூக்கிட்டு அப்படியே இப்போ பெட்டுக்கு போகிறான். எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதில் எங்கே நீங்கள் அவனை விளாட விட்டீங்க, அப்பயும் ரொமான்ஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு விளாட்டாக இருந்தாலும் என் பொண்டாட்டி கூட நான் ரொமான்ஸ் தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்மெல் பண்ணிட்டு போகிறான். ஓகேடா, ஹாப்பி எண்டிங், பை டார்மிஸ்.